வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனுடைய ஃபவுண்டர். 2023வது வருஷத்துடைய இந்தியாவுடைய 100 தலைசிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஃபார்மகன் வந்திருந்தது. எதனால் ஃபார்மகன் அந்த லிஸ்ட்டில் வந்ததுன்னா, நம்மளுடைய பேட்டன்ட் டெக்னாலஜியான குரோட்ரான். உலகத்தில் நிறைய ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் குரோட்ரான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராடக்ட் அல்ல. இது சயின்ஸை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. என்ன சயின்ஸ் அப்படின்னா, ஒரு செடிகளுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேராமீட்டர்ஸை சென்ஸ் பண்ணி அந்த செடிக்கு வந்து எப்போ தண்ணி வேணும், எப்போ உரம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக கணிச்சு கொடுக்கறதுனால அந்த ஒரு செடியோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி, அதாவது அதோடைய மேக்ஸிமம் ஈல்டு என்னவோ அது எடுக்கிறதுக்கு ஒரு நண்பனாக பக்கத்தில் இருந்து வேலை செய்யுது. அதனால தான் குரோட்ரானுக்கு இந்த ஒரு பெருமை கிடையாது. சமீப காலத்தில் நம்ம வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு தீமாக எடுத்து வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கோகனட் ஃபார்மில் இன்டர்கிராப்பிங் பண்ணி அது மூலமாக ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வச்சு தான் நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி தாளவாடியில் ஒரு தென்னந்தோப்பில் இருக்கிறோம். தாளவாடியில் இது எங்களுக்கு முதல் இன்சுலேஷனும் கூட. இன்னொரு நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வெஸ்டர்ன் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2000 ஏக்கரை கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம இருக்கிற ஃபார்மை சுற்றி நிறைய டிராக்டர்ஸ், ஜேசிபி ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. அதனால் ஒரு சின்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது ஷிஃபா ஆர்கானிக் ஃபார்ம். இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாங்கின ஃபார்ம். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்த ஃபார்ம். அதனால தான் நீங்கள் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் அந்தளவுக்கு இருக்காது. இதை இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் 1 இயராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செக் டேம்ஸ் போட்டு ப்ராப்பரான இரிகேஷன் பிளானிங் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் பண்ணி ஒரு ஒரு வெல் டூயிங் ஃபார்ம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே இன்டர் கிராப்பிங் ரொம்ப அருமையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்களுக்கு நடுவில் பாக்கு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஸ்பேஸிங்கில். அப்போ ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 600-650 ட்ரீஸ் வந்துடும், அரக்கனட் ட்ரீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 4 மரங்களுக்கு நடுவில் பலாமரம் நட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1000 கண் அப்படிங்கிற கணக்கில் வாழை மரம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதோடைய சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். வெறும் தென்னை மரம் ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக 65 மரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 150 காய் பர் ட்ரீ நம்ம கொண்டு வரோம். இப்போ வந்து அந்தளவுக்கு அந்த மரம் இல்லை. அப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு காய்க்கு 10 ரூபா அப்படின்ற அளவுக்கு நம்ம ரேட் வச்சா கூட கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா நம்ம இதுலேருந்து வரவு எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பனானா. இது வந்து ஷார்ட் டேர்ம் கிராப். வருஷம் அது ஒரு ஈல்டு கொடுத்துட்ருக்கோம். பனானா வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1000 கன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட லோவஸ்ட்டு வேல்யூ நம்ம போட்டு பார்க்கலாம். 50 ரூபா ஒரு தாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அது வந்து ஒரு 50,000 ரூபா பர் ஏக்கருக்கு சப்போர்ட் பண்ணும். பாக்கு மரங்கள் அதோடைய ஈல்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 to 4 lakhs ஒரு ரெவன்யூ அது கொடுக்கும். அதுக்கப்புறமா ஜாக் ஃப்ரூட் வச்சுருக்குறாங்க, அங்கங்கே அவக்காடோ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அடிஷ்னல் இன்கமாக இந்த ஃபார்முக்கு வரும். அப்போ வெறும் தென்னை மரத்தை மட்டும் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இன்டர் கிராப்பிங் பண்ணும்போது ரெவன்யூ டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மரத்தை அப்படி சும்மா நட்டு வச்சுட்டா இன்க்ரீஸ் ஆகிடுமான்னா ஆகாது. இதை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அந்த செடிக்கான கரெக்டான மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷனை நம்ம கொடுத்து அதுக்கு தேவையான ஃபீடை கொடுத்தா மட்டும்தான் அந்த செடிகள் அதோடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த செடிக்கு வந்து அதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ஃபோட்டோசிந்தசிஸ் வேணும். ப்ராப்பரான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சன்லைட் இருக்கணும். சன்லைட் இருக்கிற பட்சத்தில் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய CO2 எடுத்துக்குது. ரூட் ஜோனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மாய்ஸ்சரை யூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய உரங்கள்லேருந்து எல்லா மினரல்ஸையும் எடுத்துக்குது. இப்போது இது எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் ஜோனோட மாய்ஸ்சர் வந்து ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கணும். இங்கே தான் நம்ம சிஸ்டம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த மாய்ஸ்சரை கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய சயின்ஸை ரொம்ப தெளிவாக பண்ணுது. ஸோ மாய்ஸ்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்க வேண்டிய மினரல்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் கொடுக்க வேண்டிய கான்காக்ஷன்ஸ், மேபி காம்போஸ்ட், மெனூர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து அதோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது அதோடைய மேக்ஸிமம் ஈல்டை ரீச் பண்ணுறதுக்கான ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த ஹெல்ப் நம்ம பண்ணணும்னா பிளான்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட வேறு ஆப்ஷனே இல்லை. அது வந்து கண்டிப்பாக காய்ச்சி தான் ஆகணும். இந்த ஃபார்மில் நம்ம குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் வந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குரோட்ரான் மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸ்லேயே காட்டுது. ஒரு பிளாட்டையும் ஜியோ ஃபென்ஸ் பண்ணி அந்த கூகுள் மேப்பில் உங்கள் ஃபார்ம் ஆக்சுவலாக லே அவுட் என்னவோ அதை வந்து விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபார்மர் வந்து மேட்டுப்பாளையத்தில் உட்காந்துக்கிட்டு ஆக்சுவலாக ஃபார்முக்குள்ளேயே இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மேப்பில் டச் பண்ணி
அவர் என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நான் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபீல் இந்த க்ரோட்ரான் ஆப் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தது. இந்த ஃபார்மில் வந்து கிராவல் ஃபில்டரையும் ஆட்டோ பேக் வாஷ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் பின்னால் பார்க்குறது வந்து ஒரு பாண்ட். இந்த பாண்டில் வந்து அல்ட்ராசோனிக் லெவல் சென்சிங் வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சிஸ்டமும் இங்கே பண்ணியிருக்கிறோம். லெவல் குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போர்வெல் மோட்டர் ஆன் ஆகி தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், அங்கே ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஒரு சர்டன் லெவல் வந்தோடனே அந்த பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி எப்பயுமே அந்த இரிகேஷன் டேங்க்கில் போதுமான தண்ணி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு. விவசாயம் அப்படிங்கிறது வருமானம் கொடுக்குறதா, ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். வெறும் தென்னை மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசிங் நிறைய இருக்கிறதுனாலையும், ஷேட் லவிங் பிளான்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் இன்டர் கிராப்பிங்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய. ஸோ அதை வந்து நம்ம புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினோம்னா வருமானத்தை கூட்டலாம். ஸோ இன்டர் கிராப்பிங் மட்டும் வைக்கிறதுனால வருமானம் வரப்போகிறதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி துல்லிய விவசாயம் வேணும். துல்லிய விவசாயம் வேணும் அப்படின்னா க்ரோட்டான் மாதிரியான சிஸ்டம்ஸ் வேணும். ஸோ இதை ஒரு முழுமையாக நம்ம பண்ணும்போது நல்ல வருமானம், நல்ல லாபம் கண்டிப்பாக ஈட்ட முடியும். ஸோ இன்றைக்கி பேசின விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். பெஞ்சமின்.